கண்ணன் உதவாதது ஏன்? பாண்டவர் சூதில் நாட்டை இழந்து காட்டில் வாழ்ந்தனர். பாஞ்சாலியும் கூட இருந்தாள். ஒரு நாள் ஓய்வாக அறுவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். கண்ணனை பற்றிய பேச்சு வந்தது. கண்ணபெருமான் கருணை கடல், எளியவர்க்கு உதவுபவன், தீமை கண்டு பொறுக்க மாட்டான், எல்லாம் வல்லவன் என்று கண்ணன் புகழை ஒருமனதாக அனைவரும் பேசி மகிழ்ந்தனர். கண்ணன் கருணை கடல்தான், தீன ரட்சகன்தான், ஏழைகளுக்கு இறங்கியருளுபவன்தான். ஆனால் எல்லோர்க்கும் ஒரே விதமாக உதவாமல் சிலருக்கு மட்டும் உதவுகின்றானே, அது ஏன் என்று வீமன் ஓர் ஐயத்தை எழுப்பினான். நமக்கு சூது போரில் உதவாத கண்ணன் துராவுபதைக்கு மட்டும் உதவினானே, ஏன் என்பதும் வீமன் விடுத்த வினா. ஐவருள்ளும் சகாதேவன் பெருஞானி, கண்ணன் இயல்புகளை முழுமையாக உணர்ந்தவன். கண்ண பெருமான் 16,000 வடிவெடுத்து நின்றபோது அவற்றுள் மூல வடிவை அறிந்து கண்ணனை மனத்தால் கட்டியவன். அந்த சகாதேவன் வீமன் ஐயத்தை தெளிவிக்க முன் வந்தான். சூதாட்டத்தில் துரியோதனன் சார்பாக சகுனி ஆட முன் வந்தபோது, நாமும் நம் சார்பாக ஆடுவதற்கு கண்ணனை அழைத்திருத்தல் வேண்டும். நாம் அவ்வாறு செய்வதை இழிவு எனக் கருதினோம். ஐவருக்கு மோதுபோர் மட்டுமே தெரியும், சூதுபோர் தெரியாது என்று உலகம் பழிக்குமே என மானம் கருதினோம். அவ்வாறு வரட்டு காவுரவம் கருதாமல் இருந்திருந்தால் நமக்கு இந்த கதி நேருமாறு கண்ணன் விட்டிருக்க மாட்டான். திரௌபதியோ இராச்ச சண்பையில் அவமானப்பட்ட போது கௌரவத்தையோ மான அபிமானத்தையோ எண்ணவில்லை. உடுக்கை இழந்தவளின் கை அதை பற்றவில்லை. அதற்கு மாறாக அவள் கைகள் தலைக்கு மேல் குவிந்தன. மானம் போவதால் நாக்குச் செயல் இழக்கவில்லை. கோவிந்தா கோவிந்தா என்று கதறினாள். அவமானத் துயரத்தால் கண்கள் வரளவில்லை. கண்ணீரை ஆறு போல கொட்டின. என்னால் முடியும் என்ற இருமாப்பு உள்ள வரையிலும் கண்ணன் உதவ ஓடிவர மாட்டான். என் செயலால் இனி ஏதும் இல்லை, இனியெல்லாம் உன் செயலே என்று தஞ்சமடைந்து விட்டால் அவ்வாறு தஞ்சமடைந்தவர்களை காப்பது அவன் பொறுப்பாகிவிடுகின்றது. அதனால்தான் திரௌபதிக்கு புடவை சுரந்தான் என்றான் ஞானி சகாதேவன். ஆம் ஆம், நாம் தான் மான உணர்வினால் தவறு செய்தோம், அதன் பலனை அனுபவிக்கின்றோம் என்று ஒருமித்த குரலில் அனைவரும் கூறி கண்ணன் திருவடி நண்ணும் மனமுடையவர் ஆயினர்.